எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தப்பிச்சிட்டோம். ஆல்மோஸ்ட் 4 நாளா இறங்கி கொண்டு வந்துட்டு இருந்த ஷேர் மார்க்கெட் இன்னைக்கு பாசிட்டிவ்ல க்ளோஸ். ஆனா உண்மையிலேயே நம்மளோட எலெக்ஷன் ரிசல்ட் ஜூன் 4க்கு அப்புறம் யாராவது ஒரு கட்சி பெரும்பான்மை அமைச்சு ஆட்சி அமைச்சிட்டாங்கன்னா தான் நாம உண்மையிலேயே தப்பிச்சிட்டோம் அப்படின்றதுக்கு ஒரு அர்த்தம். நண்பர்களே, இதை கவனிச்சிங்களா? ஃபாரினர்ஸ் பாருங்க, இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 1 லட்சம் கோடிக்கு பக்கம் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. போட்டு அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ ஷஃபிள் பண்ணியிருக்காங்க. கண்ணா பின்னான்னு வாங்கியிருக்காங்க, வித்திருக்காங்க. நெட்டுக்கு பார்த்தோம்னா 1613 கோடி. இது ஏன் அப்படின்னா, காலையிலேயே நம்ம ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தோம். MSCI இண்டெக்ஸ்னுடைய ரீபேலன்ஸ் இன்னைக்கு இருக்கு அப்படின்றதுனால தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய டிரான்சாக்ஷன் நடந்து கடைசியில் நெட்டை 1613 கோடிக்கு வாங்கிட்டு தான் போயிருக்காங்க FIIs. ஸோ ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில் இப்போ இவங்க 2 பேரும் ஈக்குவலாக இருக்காங்க. இவங்ககிட்டே 50 லட்சம் கோடி இருக்குது, இவங்ககிட்டே 50 லட்சம் கோடி இருக்குது. இந்த ஃபாரினர்ஸ் வெளிநாட்டுக்காரங்க இண்டெக்ஸில் நம்ம நாடு இருக்கிற வரைக்கும் அவங்க நம்ம நாட்டில் தொடர்ந்து பணம் போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஒரு MSCI இண்டெக்ஸ் சொல்லுது அல்லது வேறு ஏதாவது ஒரு ரீஜனல் இண்டெக்ஸ் சொல்லுது அப்படின்ற சமயத்தில் அவங்க நம்ம நாட்டில் பணத்தை போட்டிருப்பாங்க அல்லது வாங்கினது ஏற்கனவே வச்சிருக்கு தான் போகிறாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. எதுலேயும் நம்ம பயப்படணும்னு அவசியமே கிடையாது. நம்ம ஷேர் மார்க்கெட் நம்ம மார்க்கெட்டில் போடாமல் இவங்க போய் என்ன ஏஷியன் மார்க்கெட்டில் வேறு யார் பாகிஸ்தானில் போட போகிறானா, இல்லை இந்தோனேஷியாவில் போட போகிறானா, இல்லை ஜப்பான் இருக்குது. நான் இல்லைன்னு சொல்ல, ஜப்பான் ஹாங்காங் போன்ற நாடுகள் நம்மளுக்கு போட்டியாக இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம இப்போ ஏசியாலேயே வச்சு நம்ம தான் பெரிய ஆளு. நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் வீணாக போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த சமயத்தில் ஒருவேளை நம்மளுடைய மார்க்கெட் 30% இறங்குதுன்னா அது 5 வருஷத்துக்கு ஒருக்கா 10 வருஷத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் அந்த பிக் மார்க்கெட் ஃபாலை நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி பணத்தை ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களா? இன்னும் 4 நாள் தான் இருக்குது. அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமையில் ஏதாவது ஒரு மார்க்கெட் பெருசாக இறங்குது அல்லது ஏதாவது ஒரு ஸ்டாக் திடீர்னு ஒரு 50% F&O ஸ்டாக்ஸ் ஏதாவது கிராஷ் ஆகுதுன்னு வச்சிங்களேன், இட்ஸ் ரியலி அன் ஆப்பர்ச்சுனிட்டி இன் 1 decade. நண்பர்களே, நல்லா ஸ்பீடாக போகக்கூடிய ஒரு 2 ஷேர் அப்படின்ற மாதிரி நான் பார்த்துட்டு இருக்கீல, என் கண்ணில் இந்த மெட் பிளஸ் அப்படின்ற ஒரு ஷேர் கண்ணில் பட்டுச்சு. இவன் கீழே இருந்து இவனுடைய பேட்டர்ன் தற்சமயத்துக்கு மேல் நோக்கி போகிற மாதிரி காட்டுறான். ஸோ இவங்கிட்ட ஒரு ஸ்பீடு வச்சிருந்து ஒரு 15 நாள் அல்லது 1 மாதம் கழித்து நம்ம பார்க்கும்போது 800 ரூபா இவன் முதல்ல வருவானா, அல்லது இந்த நவீன் ஃப்ளோரைன் அப்படின்றவன் நீட்டாக சப்போர்ட் எடுத்திருக்கான். கடந்த 1 மாசமாவே இவன் சப்போர்ட் எடுத்துட்டான்னா கடைசிக்கு இவன் 3500 போறான். ஆல்மோஸ்ட் ஒரு 10% வச்சுங்களேன். ஸோ இவன் ஷார்ப்பா ஒரு சப்போர்ட்ல இருக்கா. அப்ப இவன் முதல்ல வருவானா அப்படின்ற இந்த 2 ஷேர்களுக்கு இடையில ஒரு ரேஸ் நடக்குது. யார் ஜெயிப்பாங்க அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். என்னுடைய ஓட்டு இந்த மெட் பிளஸுக்கு தான். மான்யவர், அதாவது வேதந்த் ஃபேஷன்ஸ் அப்படின்ற ஷேர் இன்னைக்கு லாஸ்ட் மினிட்ல திடீர்னு ஒரு ஃபாஸ்ட்னஸ் அவனுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த ஃபாஸ்ட்னஸ் ஏற்கனவே இவன் ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கான். சமீபத்தில் 1000 ரூபா 900 ரூபா ரேஞ்சில் அங்கிருந்து ஆல்ரெடி 10% மேலே வந்துட்டான். ஸோ இந்த ஃபாஸ்ட்னஸ் இன்னைக்கு நடந்த இந்த ஃபாஸ்ட்னஸ் இவனை மேலே தூக்கி உட்கார வைக்குமா? கீழே எவ்வளவு டெப்த் இறங்கினானோ அந்த டெப்த் அப்படியே திருப்பி மேலே போட்டானா இவனும் ஒரே மாதத்துக்குள்ள ரொம்ப வேகமாக ஒரு 1200 வரக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ ஒருவேளை இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு இந்த ஷேர் உண்மையிலேயே வேகமாக மேலே ஒரு 1200 ரூபாயெல்லாம் வந்துருச்சுன்னா இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். திடீர்னு பார்த்தா வீட்டம்மாவோட தம்பி நடு வீட்டில் இருப்பாப்புல, ஏய் எப்பப்போ வந்த எனக்கு தெரியாதே அப்படின்னா, நான்லாம் 10 நாளைக்கு முன்னாடியே வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டேனே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இந்த கனரா பேங்க் என்னமோ இன்னைக்கு 3% ஏறின மாதிரி இது ஏறி காமிச்சிக்கிட்டு இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டால், என்கிட்ட நியூஸ் இருந்தது, இன்னைக்கு என்னுடைய போர்டு ஃபண்ட் ரைசிங்கை அப்ரூவ் பண்ணிட்டாங்க. இந்த போர்டு இன்டிமேஷன்லாம் எங்களுக்கு முதல்லயே தெரியும்ப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி இந்த நியூஸ் வந்திருந்தது. அந்த நியூஸை ஒட்டி இன்னைக்கு பார்க்கும் பொழுது இந்த போர்டு அப்ரூவ் பண்ணாமையே போயிடுவாங்க. 8500 கோடி அவங்க கடன் வாங்குறதா இருக்கு. இதை போர்டு அப்ரூவ் பண்ணாமையே போயிடும். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சு 18000 கோடி ஐடியா ஷேர் கடந்த முறை பணம் வாங்கி அவன் ஓரளவுக்கு பெருசாக ஏறி வந்துட்டான். அதுக்கு அடுத்தது பெரிய அமௌண்ட் இந்த அமௌண்ட்டாக தான் நான் பார்க்குறேன், 8500 கோடி. ஸோ கனரா பேங்க் இன்னைக்கு ஒரு 3% ஏறி வந்த நியூஸ்லாம் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். நண்பர்களே, சமீபத்தில் நடந்த ரேஸில் இந்த ATGLக்கும் அதானி டோட்டல் கேஸுக்கும் இந்த அதானி எனர்ஜி சொல்யூஷனுக்கு நடந்தது. அதில் இந்த அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் மண்ணை கவ்விடுச்சு. ஏன்னா யார் பெருசாக வெடிச்சு செதறி மேலே ஏறி வருவாங்கன்னா, அன்னைக்கு கூட ஒரு நண்பர் இந்த 2க்கு போட்டி வச்சா ATGL தாங்க மேலே வரும் அப்படின்ற மாதிரி பதிவிட்டு இருந்தாரு. அவருடைய வாயில சர்க்கரை தான் போடணும். ஏன்னா ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 10% வெடிச்சு மேலே வந்துருச்சு. ஸோ ATGL வெர்சஸ் அதானி எனர்ஜி சொல்யூஷன்
ரேஸ்ல ஏடிஜிஎல் தான் இன்னைக்கு ஜெயிச்சிருக்கு. இந்த சமயத்தில் அது மட்டும் இல்ல, நம்ம போய் இண்டெக்ஸ்களில் எடுத்து பார்க்குறோம். நிஃப்டி 50 இண்டெக்ஸ்ல யார் இன்னைக்கு டாப் கெய்னர் அப்படின்னு பார்த்தா அதானி குரூப் தான். சரி, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ்ல போய், அதாவது நிஃப்டி 50 இண்டெக்ஸ்ல நம்ம போய் பார்த்தோம்னாலும் அதுல இன்னைக்கு யார் பெரிய ஆள் அப்படின்னு பார்த்தா அதுவும் அதானி குரூப் தான். ஸோ அதானி குரூப்ல வந்து ஏதோ ஒன்று ஸ்மெல் பண்ணிட்டாங்க. அவங்க சிவனேன்னு தான் இருக்காங்க. அதானி குரூப் பாட்டுக்கு சிவனேன்னு தான் இருக்கு. ஆனால் அந்த அதானி குரூப்பை வச்சுக்கிட்டு ஷேர் மார்க்கெட்டில் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக மேலே இங்கேயும் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 2 நாள் தாங்க. இந்த 2 நாள் கழிச்சு பாதி பிரச்சனைகள் ஷேர் மார்க்கெட்டில் ஒளிஞ்சுது. நம்ம சொத்து சேர்த்துக்கிட்டே இருக்கணும். அது நல்ல விஷயமா இருந்தால் குபால்னு மேலே ஏறும், நல்ல விஷயம். இல்லை சரியில்லை கீழே இறங்குச்சுன்னா இன்னொரு பெரிய லாரியில் இருக்கிற பணத்தை சரிச்சு விட வேண்டியதுதான். சூப்பர் நண்பர்களே, இந்த ஐடிசி எல்லாம் வந்து பெரிய ஆளுங்க ஏகப்பட்ட அளவில் நம்பர் வச்சிருப்பாங்க. ஒரு 10,000 ஷேர், 5,000 ஷேர், 1,00,000 ஷேர்னு பெரிய ஆளுகளாக வச்சிருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஒரு அற்புதமான டிவிடெண்ட். உங்களுக்கு தெரியாது இல்லை, இந்த ஐடிசி எல்லாம் ஒரு வருஷத்துக்கு 13 ரூபா 12 ரூபா பக்கம் டிவிடெண்ட் கொடுத்துட்றான். அப்போ கரண்ட் ரேட்டில் கணக்கு போட்டு பார்த்தோம்னா டிவிடெண்ட் ஈல்டே ஆல்மோஸ்ட் 3% வருது. இது பேங்க் வட்டி விட கம்மி தான். ஆனால் இந்த ஷேர்லாம் திடீர்னு அப்புறம் வருஷம் 10 வருஷத்துக்கு ஒருக்கா 200 ரூபாயிலிருந்து 400 ரூபா வந்து பணத்தை டபுள் பண்ணி விட்டுறான்ல. ஸோ இது ஒரு அருமையான நியூஸ். இன்னைக்கு வந்த நியூஸ்களில் இந்த ஐடிசி டிவிடெண்ட் 7,000 ரூபா கொடுக்குறாங்க. என்னைக்கு இந்த ஷேரை நீங்கள் வச்சிருக்கணும்னா 4 ஜூனுக்கு முன்னாடியே நீங்கள் வாங்கியிருக்கணும். அதுதான் எக்ஸ்டேட். ஸோ அப்போ 4 ஜூனுக்கு முன்னாடியே இந்த ஷேர் உங்கள் கையில் இருக்குன்னா இது ஒரு பெரிய டிவிடெண்ட் தான், நல்ல லாபம் தான். நண்பர்களே, இந்த கல்யாண் ஜுவல்லரியில் ஒரு நியூஸ் வருது. அதாவது இந்த ஷேர் இப்போ இருக்கக்கூடிய விலை 385 ரூபா. இந்த ஷேரில் ப்ரொமோட்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் இருக்கிறது அதிகமான ஹோல்டிங் 21% வச்சிருக்கிறது சீதாராமா அப்படின்றவர். அது போக சிறிய அளவில் நிறைய பேர் ப்ரொமோட்டராக இருக்காங்க. இதில் கீதா லக்ஷ்மி அப்படின்றவங்க தான் இந்த ஸ்டாக்கை பிடிச்சி கொஞ்சோண்டு விற்றுருக்காங்க. இவங்க வித்திருக்கிறதுனால ஏதாவது இது வந்து நல்லா மேலே ஏறி கொண்டு வந்துட்டு இருக்கக்கூடிய பங்கு ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 254% ரிட்டர்ன். ஸோ ஒரு பங்கு நல்ல பங்கு மேலேருந்து 20% இறங்கும் போதோ 40% இறங்கும் போதோ 60% இறங்கும் போதோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது உருவாகுது. அப்போ அந்த வகையில் இந்த கல்யாண் கிஜில் ஏதாவது பெரிய அளவில் இறங்கியிருக்கு அப்படின்னா இப்போ தான் கொஞ்சோண்டு இறங்கியிருக்கான். இப்போ ரொம்ப ரொம்ப சிறிய அளவில் இறங்கியிருக்கான். ஒன்னா இவன் திரும்பி மறுபடியும் 400 ரூபாய் தாண்டும் பொழுது ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஆகவோ, அல்லது மறுபடியும் 388 ரூபாயிலிருந்து ஒரு 300 ரூபாய் 200 ரூபாய் வரும்பொழுதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது உருவாகுது. எதுவுமே நம்மளை சிந்திக்க முடியாத மாதிரி டபக்குன்னு இறங்குவானுங்க. அப்போ பார்த்து இதையெல்லாம் பிடிக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, நம்மளுடைய நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு செக்டர்லையும் நல்ல நல்ல செக்டர்லாம் எடுத்து அந்த செக்டரில் எதெல்லாம் நல்லது நல்ல கம்பெனிஸ் அப்படின்றத பேஸ் பண்ணி நிறைய இண்டெக்ஸ்களை உருவாக்குது. அப்படி பார்க்க போனோம்னா ஆல்ரெடி நம்ம கிட்ட 16 செக்டரல் இண்டெக்ஸ் அப்படின்றது நம்ம கிட்ட இருக்கு. இந்த 16 செக்டர்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயமா இருக்கு. இப்போ இந்த நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆட்டோ இண்டெக்ஸ்க்குள்ள நம்மளது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தீம் உள்ள இருக்கு, ஆட்டோ மேக்கர்ஸ் இருக்காங்க, ஆட்டோ ஆன்சிலரி காம்பனன்ட்ஸ் தயாரிக்கிறவங்க இருக்காங்க, அது மாதிரி நிறைய இருக்கு. இப்போ இதில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா டோட்டலாக மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்றது நடக்குது இந்த செக்டரில். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்றது பெரிய லெவலில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்கிறதுனால இதுக்குன்னு தனி ஒரு செக்டர் கொண்டு வந்தோம்னா தான், ஒரு இண்டெக்ஸ் கொண்டு வந்தோம்னா தான் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக அதில் இருக்கக்கூடிய ஸ்டாக்குகளை பார்க்க முடியும். அப்படின்றதுனால என்எஸ்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க, இவி இண்டெக்ஸ் அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்காங்க. நான் அந்த இண்டெக்ஸ்க்குள்ளே என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படின்றது இப்போ என்னால் தேடி பிடிக்க முடியல, ஏன்னா இங்கே லிஸ்ட் ஆகலை, காட்டல. பட் எப்படி பார்த்தாலும் அதுலேயும் டாடா மோட்டர் தான் வரும், அந்த ஒலக்ட்ரா வரும், அது மாதிரி நிறைய இவி சம்மந்தப்பட்ட கம்பெனிஸ் வரும். நம்மளுக்கு என்னென்னா இன்னும் ஒரு வாய்ப்பு அதிகமாகுது. ஸோ அந்த இண்டெக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது லாங் ரன்ல கொஞ்சம் லாபகரமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்களே, இந்த இசட்எஃப் கமர்ஷியல் அப்படின்ற ஷேர் யாராவது வச்சுருக்கீங்களா? உங்களுக்கு சரியான லக்கு தாங்க. அவன் நிற்காம மேலே ஏறிக்கிட்டே இருக்கான். இன்னைக்கு கூட பாருங்க 10% ஏறி இருக்கான். கடந்த 5 நாட்களில் மட்டும் 30%. என்ன சின்ன பணமா? 1 லட்ச ரூபா அப்படின்றது இப்போ போய் எடுத்து பார்த்தோம்னா 1,30,000 ரூபாயா இருக்கும். இதுக்கு ரீசன் என்ன வேணாலும் இருக்கட்டும், நான் கண்ணை மூடிட்டு போய் பார்க்குறேன். இப்போ வரைக்கும் நான் பார்க்கல. என்னுடைய அனுமானம் என்னன்னா இந்த ஜிஎஃப் கமர்ஷியல் இந்த மாதிரி ஷார்ட் டைமில் இவ்வளோ பூரா ஏறானா கண்டிப்பாக இன்வெஸ்டரில் எடுத்து போய் பார்க்கல டிஐஸ் வந்து எப்படி ஒரு 5% மேலே இதில் ஹோல்டிங் வச்சிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் போய் நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அப்படியே நான் பார்க்குறேன் எஸ் 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 அப்படின்ற மாதிரி 15% பக்கம் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்கெல்லாம் வந்து ஒரு ஆரம்பத்தில் கொஞ்சமாக வச்சிருக்கும் பொழுதே கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க பில்டப் பண்ணுறாங்க அப்படின்ற தெரியும் பொழுதே இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். இது போன்ற ஸ்டாக்குகள் வந்து டிஐஸ் வச்சிருக்கிறது பெரும்பாலான ஸ்டாக்குகள் எப்பாவது இயர்லோ பக்கத்தில் வர்றான்
அல்லது ஒரு 5 இயர் லோல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தா அப்படின்ற காலத்துல நம்ம கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா ப்ராபபிலி நம்மளுக்கு வின்னிங் ப்ராபபிலிட்டி அல்லது பெருசா ஏறக்கூடிய ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகம். நண்பர்களே, இந்த ஐடியா ஷேர் இன்னைக்கு 5% ஏறி ஹாட் ஸ்டாக்ஸ் அப்படின்ற லிஸ்ட்ல வந்திருக்கான். என்னை உத்து பாருங்கள், என்னை கவனித்து பாருங்கள், எல்லாம் இந்த 18,000 கோடி போடுற ஆட்டம் தான். ஸோ ப்ராபபிலி இந்த ஐடியா ஷேர் இப்படியே புல்லிஷா வந்தேன்னா 20 ரூபா கூட வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். இனிமேல் அவன் என்ன ஆயிட்டான்னா ஸ்ட்ராங் ஆயிட்டான். இனி 5 rupees வந்தாலும் சரி, 10 rupees வந்தாலும் சரி, அவன் சாதாரணமாக பணம் இல்லாதப்பவே பவுன்ஸ் ஆகி மேலே வருஷத்துக்கு ஒருக்கா பணத்தை டபுள் பண்ணி விடுவான். இப்போ அநேகமாக நான் நினைக்கிறேன் இதுக்கெல்லாம் வழி இல்லாதனால இப்போ 20 ரூபா போறதுக்கு பார்த்துக்கிட்டு இருப்பானோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அத்திப்பூத்தாப்புல திடீர்னு பல கோள்கள் வந்து நேராக ஒரு சில சமயங்களில் வந்து இப்படி வந்து நிற்கும். அது மாதிரி மும்மூர்த்தி ஷேர்கள் இன்னைக்கு உலக அதிசயமாக ஒரே நேர்கோட்டில் நியூஸோட வந்து நிற்கிது. ஸோ சுஸ்லான் ஷேருமே நிறைய ஆர்டர் கிடைக்குது, மறுபடியும் பழையபடி ஆர்டர் கிடைக்குது அப்படின்றதுனால மறுபடியும் அவன் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டான். இவனும் 100 ரூபா வந்து இந்த ஐடியாவும் ஒரு 20 ரூபா சமீபத்தில் வந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து வரக்கூடிய வருடங்களில். இந்த எஸ் பேங்க் மட்டும் என்ன சும்மாவா? இவங்க 2 பேர்த்துக்கு நியூஸ் இருக்கு, இவன்கிட்ட டெக்னிக்கல் நியூஸ் இருக்கு. ஸோ தற்சமயத்துக்கு இந்த ஒரு வருஷ பீரியட் மட்டும் நீங்கள் பார்க்கணும். இந்த ஒரு வருஷ பீரியடில் மட்டும் பார்த்தோம்னாக்கா இந்த எஸ் பேங்க் 32 ரூபா வரைக்கும்லாம் ஹை போயிருக்கான். இப்போ 23 ரூபா சப்போர்ட் எடுக்கிறான். நீ உங்கள் 2 பேர்த்துக்கு நான் சளைச்சவன் கிடையாதுரா அப்படின்ற மாதிரி இவனும் ஒரு காலத்தில் 32 ரூபா வருவானோ அப்படின்ற கருத்து நிலவுகிறது. அடே பேடிஎம், இன்னைக்கு குப்பா குட்டி ஆயிட்டியே. 8th பாஸ் நீங்கெல்லாம் 12th ஃபெயில்னு சொன்னியே, இன்னைக்கு என்ன ஆச்சு? ஆல்மோஸ்ட் மேலே 396 ரூபா இன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்த இந்த பேடிஎம் ஆல்மோஸ்ட் இப்போ வந்து 360 ரூபாயில் எவ்வளவு பெரிய அடி பாருங்க. ஸோ அதனால தான் என்ன விஷயம் ஏது அப்படின்றது தெரியாமல் ஒரு சில நஷ்டம் அடையக்கூடிய கம்பெனிகள் நீங்கள் போய் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவன் திரும்பி ரிவர்ஸ் வாங்கி கீழே போயிட்டான்னா அப்புறம் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்துருக்கணும். நல்ல நல்ல லாபம் பண்ணக்கூடிய ஷேர்களை வாங்கியே இங்கே உருப்படாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கே 4-5 மாதம் ஆகுது பணம் பார்க்கணுன்னா. அதில் லாபம் பண்ணாத கம்பெனிகளை எடுத்து வச்சுக்கு வந்துட்டு அப்புறம் என்ன பண்ணுறது? நண்பர்களே, இந்த பிகாஜி அப்படின்ற ஒரு ஷேர் என்ன விஷயம் அப்படின்றது தெரியல. ஆனால் இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க கண்டிப்பாக சிரிச்சு சந்தோஷமாக இருப்பீங்க. என்ன காரணம்னா சமீபத்தில் இந்த பிகாஜி அப்படின்றவன் நல்ல சப்போர்ட் எடுத்தான். 478 ரூபாயில் சப்போர்ட் ரேஞ்ச். அதுக்கப்புறம் இவனை நம்ம பார்க்கவே இல்லை. 3 மாதம் கழிச்சு பார்த்தோம்னா அவன் என்ன பண்ணியிருக்கான்னா பழைய ரேட் வந்திருக்கான். இது ஒரு சாதா ஷேராக இருந்தால் இவன் இந்த இடத்துல இருந்து மறுபடியும் அடுத்த 3 மாதம் கழிச்சு நம்ம பார்க்கும்போது 480 ரூபாயில் படுத்திருப்பான். அப்புறம் மறுபடியும் அதே சாதா ஷேர் இன்னொரு 3 மாதம் கழிச்சு பார்க்கும்பொழுது மறுபடியும் அதே 593 ரூபா வரக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ட்ரேடிங் பண்ணுறது ஆபத்து தாங்க. நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறோம் அல்லது வேறு ஏதாவது ஷார்ட் டேர்ம் அல்லது இன்ட்ராடே அப்படின்னு ஏதாவது ஒரு ட்ரேட் பண்ணுறோம்னா அதில் நம்மளை ஸ்டாப் லாஸ் அடிக்கிறக்குன்னே இன்றைக்கி கூட பார்த்தீங்களா மார்க்கெட் வந்து இறங்குற மாதிரி இறங்கி மறுபடியும் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கான். அப்போ மேபி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு மறுபடியும் அவன் திரும்பும்போது நம்ம போய் வாங்கணும். ஆனால் மனசோர்வின் காரணமாக நம்ம வாங்காம விட்டுருவோம். ஸோ அப்போ அந்த ஸ்டாப் லாஸ் அடித்ததுக்கப்புறமும் ரீஎன்ட்ரி நம்ம பார்த்து போகணும், அது போகாமல் விட்டுருவோம். அதுக்கு ஒரு 6 மாதம் பொறுத்து இருந்தால் தான் இப்போ என்ன, இப்போ நம்ம இந்த பிகாஜி அப்படின்ற ஷேர் எடுத்து பார்க்குறோம். ஒரு உதாரணத்துக்கு நம்ம கிட்ட கொஞ்சம் ஒரு 10,000 ரூபா பணம் இருக்குது அப்படின்னா ஒரு 2,000 ரூபாய் இந்த இடத்துல தூக்கி போடுறோம்னு வச்சிங்களேன். ஏன் அப்படின்னா நம்ம பார்க்குறோம் சரி ஏதோ ஒரு சப்போர்ட்டில் இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு 6 மாதம் பொறுத்து இருந்து அல்லது ஒரு 3 மாதம் பொறுத்து இருந்து ஒரு ஷேருக்கு ஆல்மோஸ்ட் 100 ரூபா ஏறி இருக்கான். 20% கணக்கு வச்சுக்குமே. ஸோ அப்போ 6 மாதம் பொறுத்து இருந்து 20% லாபம் பண்ணுறதுல என்ன தப்பு? அப்போ 2 தடவை ஒரு வருஷத்தில் பண்ணோம்னா 40%. வருஷம் இப்படி 40% சம்பாரிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம எங்காவது மேலே போய் அம்பானி பக்கத்தில் கோந்துக்கிட்டு நீ ஏன் உன் பையனுடைய கல்யாணத்துக்கு எனக்கு அளவு சொல்லல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு கொண்டிருப்போம். ஒருவேளை சப்போர்ட்டில் எடுத்து ஒர்க் அவுட் ஆகலை, இந்த இடத்துல போட்டிருக்கோம் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா நம்ம எடுக்கிறது நல்ல கம்பெனி, டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி. ஒரு உதாரணத்துக்கு ஐடிசிவே எடுத்திருக்கோம்னு வச்சுங்க. அப்போ அவன் நம்மளுக்கு ஒரு 2% 3% வருஷமான டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருப்பான். அதை வாங்கிட்டு கோந்துக்க வேண்டியதுதான். ஆடாடா இங்கே பார்த்தீங்களா ஒரு நண்பர் சொல்கிறாரு இந்த டாப் ஐடி கம்பெனிஸ்லாம் வந்து வேலையை விட்டு ஆளை தூக்கிட்டு இருக்காங்க. அதனால ஐடி துறையில் இருக்கிறவங்க எல்லா பணத்தையும் கொண்டு வந்து ஷேர் மார்க்கெட்டில் போட்டுட்டிங்கன்னா திடீர்னு உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அதனால் பார்த்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. யாருமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸை பகிர்ந்துக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு எச்சரிக்கை மாதிரி தான். அதுக்கு அந்த பாயிண்ட்டுக்கும் நம்ம வந்து சுதாரிச்சுக்கணும். இன்னொரு நண்பருமே சொல்லியிருக்காரு, ஏங்க இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து இந்த எலெக்ஷன் டைமில் பெருசாக சம்பாரிச்செல்லாம் நிறைய பேர் வந்திருப்பாங்க. கடைசியில் பார்த்தா புட்டுக்கால் 2 ஆப்ஷனும் பயங்கர ப்ரீமியத்தில் இருக்குது. திடீர்னு பார்த்தா ப்ரீமியத்தை உடச்சு விட்ருவாங்க. அப்போ 2லையுமே லாஸ் ஆயிரும்.
அதனால் வந்து ஆப்ஷன்னா என்ன அப்படின்றது தெரியாமையே இந்த எலெக்ஷனுக்காக ஆப்ஷனுக்குள்ளே வந்து உங்களுடைய ரிஸ்க் லிமிட் தெரியாமல் பணத்தை விட்டுட்டு போயிடாதீங்க நண்பர்களே. நான் ஒரு 3 ஷேர் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன் மொமெண்டமில் இருக்கக்கூடிய ஷேர்ஸ். இவன் எப்போ திடீர்னு இன்னைக்கு லோவை வந்து நாளைக்கு இது உடைக்காமல் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிறானுங்கன்னா அப்புறம் வரக்கூடிய நாட்களில் பேசலாம் இவனுங்களை பற்றி அப்படின்ற மாதிரி இந்த 3 ஷேரை நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி இந்த ஐபிஓ மூலியமாகவோ அல்லது மற்ற கார்பரேட் ஆக்ஷன்ஸ் மூலியமாவோ அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் வரக்கூடிய என்எஃப்ஓ மூலியமாவோ ஏதாவது சம்பாதிக்கலாமா ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்களா. இதனுடைய லாஸ்ட் டேட் இன்னைக்கு நைட்டு 11 மணி வரைக்கும் டைம் இருக்கிறதா கணக்கு காமிச்சிட்டு இருந்தாங்க. நான் இதில் ஒரு 10,000 ரூபா போடலான்ட்டு தான் இருந்தேன். கடைசியில் பார்த்தா அது வீட்டம்மா செலவுக்கு எடுத்துட்டாங்க. இனி வேலைக்காகாத நண்பர்களே, பழையபடி நம்ம தமிழ் நல்ல அழகிய தமிழில் பேசினா தான் வேலைக்காகும் போல. அதாவது 2 ஷேர் இருக்கு. இந்த HCL டெக் அப்படின்ற ஷேர் வந்து ரொம்ப ஃபால் ஆனா அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு யூ-டர்ன் போட்டுட்டான். யூ-டர்ன் போட்டதுக்கப்புறம் அவனுடைய பேட்டர்ன் ட்ரெண்ட் அப்படின்றது ஏறுமுகத்தில் அமைஞ்சிருச்சு. அப்புறம் அவன் ஏற வேண்டியதானே, எனத்துக்கு படுத்துக்கிட்டு இருக்கான்னு தெரியல. இவனையெல்லாம் பிடிச்சி வசப்பாடுனா தான் மேலே ஏறுமா இந்த ஷேர் ப்ரைஸ் அப்படின்றது தெரியல. அதே மாதிரி இந்த இண்டோகோ ரெமெடிஸ் அவனாவே கீழே தொப்புன்னு கீழே விழுந்துட்டான். எந்த ஒரு ஷேரும் அதாவது ஷேர் மார்க்கெட்டில் 2 புள்ளிகளுக்கு இடையில கோடு என்பது அதாவது ஜாயினிங் ஜேர்னி அப்படின்றது நேராக கிடையாது. அவன் மேலே கீழே எங்காவது போயிட்டு வந்துக்கிட்டு அப்புறம் கடைசியில் அதை வந்து டச் பண்ணுவான். அப்போ இறங்கு முகத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் ஷார்ப்பாக சப்போர்ட் எடுக்கக்கூடிய இந்த ரெமெடி நாளைக்கு ட்ரேட் ஆகக்கூடிய டைமில் இன்னைக்கு லோவை கட் பண்ணாமல் இப்படி எங்காவது ட்ரேட் ஆகிறான்னா அப்போ இந்த லோவை ஃபார்ம் பண்ணிட்டான்னு அர்த்தம். மேபி ஒரு 5% to 10% ஷார்ட் டைமில் இந்த பேட்டர்னை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காகவாது வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் இந்த 2 ஷேர்லையும் பார்க்குறேன். அதே மாதிரி இந்த ரூட் மொபைல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அடேங்கப்பா, நம்ம 10 ஷேரை பார்த்தா எவனாவது ஒருத்தன் தான் இப்படி மேலே வர்றான். 10 ஷேரை வாங்குறதுக்கு நம்மளுக்கிட்ட என்ன பணமாக இருக்குது. பட் எனிவே இந்த ரூட் மொபைலை கூட இப்போ நம்ம சமீபத்தில் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். அவன் பாருங்க, அவன் கரெக்டாக சப்போர்ட் ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்துகிட்டு இன்றைக்கி ஒரு 4-5% மேலே வந்துட்டான். நண்பர்களே, 3 முக்கியமான விஷயங்கள். ராலிஸ் அப்படின்ற ஷேர் வந்து 2,000 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. சமீபத்தில் பெருசாக இவன் ஏரில் டாடா கம்பெனி தான் இது. இந்த நியூஸுக்கு இது வச்சுக்கிட்டு மேலே வர்றானா அப்படின்றத பார்க்கணும். ஆனந்த் ரத்தி அப்படின்றது பைபேக்கு எலிஜிபிலிட்டி வேணும். நம்ம டெண்டரில் அப்ளை பண்ணணும்னா 3க்கு முன்னாடி நம்ம இந்த ஷேரை வாங்கி நம்ம கையில் வச்சுருந்தோம்னா தான் நம்ம பைபேக்கு அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி டிபி கார்ப்பெல்லாம் சமீபத்தில் ரொம்ப சுமாரான ஷேராக இருந்தான். கடைசியில் பார்த்தா பெரிய டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு 8 ரூபா கொடுத்துட்டான். ஸோ டிபி கார்ப் ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு பம்பர் லாட்ரியாக தான் நான் பார்க்குறேன். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக எனக்கு சந்தோஷம். ரொம்ப நன்றி, வணக்கம்.